எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். இது என் வேதாகமம், இது கூறுவது போல நான் இருக்கின்றேன், இது கூறுவதையே நான் உடையவனும் ஆகின்றேன், இது கூறுகிற செயல்களை செய்யக்கூடியவனும் ஆகின்றேன். இன்று நான் தேவனுடைய வசனத்தால் போதிக்கப்பட போகிறேன். என் மனது விழிப்பாக இருக்கிறது, என் இருதயம் சிறப்பாக இருக்கிறது. இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறப்பட்டதாகும், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 9 வசனங்களின் திறவுகோல் வசனம் 7ஆம் வசனம். The key verse of these 9 verses is verse 7, 7ஆம் வசனம். அதை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். For God has not given unto us a spirit of fear, but a spirit of love, strength and sound mind. ஆமென். தமிழ்ல எல்லாரும் சேர்ந்து சத்தமாக இந்த வசனத்தை சொல்வோமா? சொல்லாமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த 7ஆம் வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்ற தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு எழுதுகிறார். Paul was writing this verse to his spiritual son Timothy. தீமோத்தேயு அவனுடைய ஆள் தத்துவம், if you take his personality, அவன் ஆவியிலும் சரீரத்திலும் கொஞ்சம் பலவீனம் உள்ளவனாக இருந்தான். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், 1 Timothy chapter 5:23, 1 தீமோத்தேயு 5:23, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். அவனுடைய சரீர பலவீனத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். உனக்கு அடிக்கடி ஏற்படும் இந்த பலவீனத்திலே கொஞ்சம் திராட்சரசத்தை உன் தண்ணீரோடு கூட சேர்த்துக்கொள். அவனுடைய ஆவிக்குள்ளாகவும் ஆத்துமாவிலும் பயம் நிறைந்த ஒரு சகோதரனாக இருந்தார். He was a timid, he was a fearful personality, anxious personality. எல்லாற்றுக்கும் பயப்படுகிற ஒரு இளைஞனாக தீமோத்தேயு காணப்பட்டார். ஆகவே இந்த 2வது தீமோத்தேயு நிருபத்திலே, இந்த முதல் அதிகாரத்திலே தீமோத்தேயுவை பலப்படுத்தும்படியாக அநேக காரியங்களை எழுதுவதிலே முக்கியமாக தீமோத்தேயுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாயிருக்கிற ஒரு காரியத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். இந்த தீமோத்தேயுக்குள்ளாக பயம் இருந்தாலும் இந்த தீமோத்தேயுக்குள்ளாக வரங்கள் இருந்தது. ஆண்டவர் தீமோத்தேயுக்கு கிஃப்ட்ஸ், அருமையான தாளந்துகள், அருமையான வரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதைதான் 5ஆம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த வரங்களை தீமோத்தேயுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்னொரு ஒரு காரியத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுக்குள்ளாக என்னவென்றால் விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுடைய தாயார், அவனுடைய கிராண்ட்மதர், பாட்டியினிடத்திலும் இருந்த அந்த விசுவாசம் மிக அழகாக எழுதுகிறார். அன்ஃபெயின்ட் ஃபெய்த், மாயமற்ற விசுவாசம், சந்ததியாக இருந்த விசுவாச வாழ்க்கை. ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? விசுவாசம் இருக்கிற இடத்துல எதுக்கு இடமில்லை? பயத்துக்கு இடமில்லை. ஆனால் மிக அழகாக இருக்கிறது, ஒரு நபருக்குள்ளாக விசுவாசமும் இருந்தது, பயமும் இருந்தது. ஆகவேதான் பவுல் அடிகளார் இங்கு என்ன எழுதுகிறார்? கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அவர் நமக்கு பலமும்
அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அழைத்து கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுதினமும் நம்மை நடத்தும் பொழுது பயமும் விசுவாசமும் கலந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது நம்மை நடத்துகிறது. இந்த 7ஆம் வசனத்தை இன்றைக்கு, அந்த ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியாக தியானிக்க போகிறோம். 2 விதமான ஆவியை குறித்து அங்கு எழுதுகிறார். 2 spirit Paul is writing there. One is spirit of fear, another is spirit of love, sound mind and power. பயமுள்ள ஆவி ஒன்று, இரண்டாவது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 விதமான ஆவிகளை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஒரு ஆவியை கர்த்தர் தரவில்லை, ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. தீமோத்தேயுவே, உனக்கு உள்ளாக இருக்கிற பயமுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. பவுலையும் சேர்த்து சொல்லுகிறார். தேவன் உனக்கும் எனக்கும், நமக்கு தேவன் நமக்கு என்ன கொடுக்கல? பயமுள்ள ஆவியை நமக்கு தரவில்லை. ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் தருகிறாராம். நாம் ஜெபிக்கும் பொழுது when you ask God gives, ஆண்டவர் பல காரியத்தை தருகிறாராம். சில காரியத்தை அவர் நமக்கு தருவதே இல்லை. 1-2 காரியங்களை அவர் மிகவும் வைராக்கியமாக நமக்கு தருவதில்லை. ஒன்று, பயமுள்ள ஆவியை யாருக்கும் கர்த்தர் தருவதில்லை. இன்னொன்றை வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது ஏசாயாவில் இருக்கிறது, தன் மகிமையை ஒருவருக்கும் தரமாட்டாராம். அந்த மகிமையை மாத்திரம் நம்ம கேட்க முடியாது. ஏனென்றால் அதை கர்த்தர் ஒருவருக்கும் பகிர்ந்தளிக்க மாட்டார். அவருடைய மகிமையை அவருக்கென்று வைத்துக் கொள்வார். பயமுள்ள ஆவியை கர்த்தர் தீமோத்தேயுவே உனக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. எத்தனை பேர் நம்ம பயப்படுறோம்? நான் கூட பயப்படுவேன். நம்ம எல்லாரும் பயப்படுறோம் இல்லையா? இந்த பயம் நமக்கு வரும்பொழுது அது எந்த ரூபத்தில் வருகிறது? பல ரூபத்திலே வரும். ஆனால் அந்த பயத்திற்கு பவுல் கொடுக்கிற காரியம், அது ஒரு ஆவி. இட் இஸ் எ ஸ்பிரிட். பயமுள்ள ஆவி. எப்படி பாஸ்டர் இந்த பயமுள்ள ஆவி எனக்கு வந்துட்டா நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்லா ஏசி ரூம்ல இருக்கும்போது வேர்க்க ஆரம்பிக்கும். என்ன சில்லுன்னு ஆகுறீங்க? பயமா இருக்கு எனக்கு. முழுங்கும் போது இங்கே ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கும். பயம். when you swallow there is a lump here. அப்படி முழுங்குவாங்க. பயப்படுறீங்களா பிரதர் சிஸ்டர்? பயப்படுறீங்களா? பயம். அப்போ இந்த பயம் வரும்போது நம்முடைய ஆவியை பாதிக்கிறது, நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது, நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இட் வில் பேரலைஸ் யூ. உங்களை முடக்கிவிடும். பயத்தில் இருக்கும் பொழுது நம்மால் சுதந்திரமாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பயத்தில் இருக்கும்போது படிக்க முடியாது, பயத்தில் இருக்கும்போது சிந்திக்க முடியாது, பயத்தில் இருக்கும் பொழுது நம்ம பாடி ஆப்ரேட்டே ஆகாது. நீங்கள் என்னதான் ஆப்ரேட் பண்ணாலும் பவர் கட் ஆகிடும். என்னதான் ஜெனரேட்டர் போட்டாலும் இது ஆப்ரேட் ஆகாது. ஏனென்றால் பயம் நம்மை அப்படியே பேரலைஸ் பண்ணிடும், இம்மொபிலைஸ் பண்ணிடும். நம்ம அசையாதபடி இந்த பயம் நம்மை அப்படியே பற்றி கொள்ளும். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, fear is not of God but fear is of the devil. ஆண்டவர் பயத்தை தருகிறவர் அல்ல. பயம் கொடுப்பது யார் என்றால் சத்துருவானவன். அவன் இருளின் மகனாக இருக்கிறான். இருளிலிருந்து நமக்கு பயத்தை தருகிறான். ஆண்டவர் வெளிச்சத்தில் நமக்கு அவருடைய வழிகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் காட்டும் பொழுது நம்மை அவன் இருளிலே கொண்டு போய் இருட்டிலே வைத்து நமக்கு பயத்தை கொடுக்கிறான். ஆகவே இன்றைக்கு முதலாவதாக என்னுடைய செய்தியின் ஆரம்பத்தில் நான் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவருக்கும் பயமுள்ள ஆவியை
தராமல் கொடுப்பதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்ப எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பயத்தை நம்ம பிடிக்கிறதோ நம்ம சொல்லணும், இது எனக்கு கர்த்தர் தரவில்லை. அதை சொல்லி பாருங்க. whenever you are afraid, பயம் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த பயத்தை தரவில்லை. ஆனா கர்த்தர் இன்னொரு விதமான பயத்தை தருகிறார். அதுதான் தேவ பயம். 2-3 விதமான பயங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒரு பயத்துக்கு பெயர் ஹோலி ஃபியர், பரிசுத்த பயம், அவரை பற்றி கொள்ளும் பயம். உபாகமம் 6:13, 6:13, டியூட்ரானமி 6:13, ஆண்டவரை நீங்கள் பயபக்தியோடு பயத்தோடு என்று வேதம் சொல்லுகிறது. There is something called holy fear, there is something called healthy fear. ஆரோக்கியமுள்ள பயம் ஒன்று இருக்கிறது. ஆரோக்கியமுள்ள பயம். இந்த ஆரோக்கியமுள்ள பயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவரை நோக்கி பரிசுத்த பயம், ஆரோக்கியத்தின் பயம், ஹெல்த்தி ஃபியர் நமக்கு எப்பொழுதுமே ப்ராஸ்பரிட்டி, நமக்கு ஞானம் எல்லாவற்றையும் கொண்டு வரும். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்திற்கு ஆரம்பம். ஞானம் இல்லாம அதை செஞ்சிட்டேன், புத்தி இல்லாம அதை செஞ்சிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தருடைய பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஞானம் ஆரம்பமாகிறதா. The fear of the Lord is the starting point of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே எதை ஆரம்பிக்குமா? ஞானமுள்ள வாழ்க்கையை நமக்கு ஆரம்பிக்குமா? நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருமா? தெய்வ பயம். ஆகவே தெய்வ பயமும் பரிசுத்த பயமும் நமக்கு இருக்கதான் செய்ய வேண்டும். ஹோலி ஃபியர், ஹெல்த்தி ஃபியர். மூன்றாவது ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் ஹார்ம்ஃபுல் ஃபியர். நம்மை பாதிக்கும் பயம், நம்முடைய பிரஷரை பாதிக்கும் பயம், நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் பயம். இந்த மூன்றாவது ஹார்ம்ஃபுல் ஃபியர் சாத்தான் கொண்டு வரான் பாருங்க. இந்த பயம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கற்பனையின் பயம், ஆல்வேஸ் இமேஜினரி. இது எனக்கு நடந்துருமோன்னு பயமா இருக்கு, அதை பற்றி ஒன்றும் பேஸே இல்லை. நடந்து விடுமோ என்றால் அது கற்பனை, அப்படிதானே? இட் இஸ் வாட் யூ கால், இட் இஸ் இமேஜினேஷன். ஒரு பெரிய தேவதாசர் இந்த ஃபியருக்கு அருமையான ஒரு 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 அக்ரானிம், ஒரு எக்ஸ்டென்ஷனை கொடுத்தார். FEAR, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். தவறான காரியங்கள் உண்மையாக எனக்கு காட்சியளிக்கும், அதுதான் பயம். அதுக்கு சாத்தியமே இல்லை, அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. இட் இஸ் ஃபால்ஸ். ஆனால் எனக்கு எப்படி இருக்குமா? உண்மையை போல இருக்கும். நாளைக்கு எனக்கு பெரிய இழப்பு வருகிறது என்பதை உண்மை போல இருக்கும், ஆனால் அது உண்மை அல்ல. அது நமக்கு பயத்தை கொண்டு வரும். இந்த நாள் காலையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கவில்லை? பயமுள்ள ஆவியை கொடாமல். God has not given us the spirit of fear. No spirit of fear. அப்ப என்ன கொடுத்திருக்கிறார்? நமக்கு இன்னொரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்து நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆண்டவருடைய பர்சனாலிட்டி, பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் பயம் வந்தாலும் அதை நாம் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விளக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கவில்லை? பயமுள்ள ஆவியை நமக்கு அவர் தரவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் நான் முகவரையில் இருக்கிறேன். 2 உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்ஸ், ஆப்சன்ஸ் will create a great difference. ஆவியானவர் இருந்தால், ஆவியானவர் இல்லாவிட்டால் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்? 1 சாமுவேலின் புத்தகம்
1 சாமுவேல் சாப்டர் 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு அதிகாரம், சந்தர்ப்பம். கோலியாத் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக வருகிறான். என்ன நடக்கிறது? 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் சாப்டர் 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். They were so afraid. அவர்கள் மிகவும் 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 பயப்பட்டார்கள். யாரெல்லாம் பயப்பட்டார்கள்? சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோலியாத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் பயப்பட்டார்கள், மிகவும் பயப்பட்டார்கள். அதே பள்ளத்தாக்கிலே இன்னொருவர் இருந்தார். அவனுக்கு பெயர் தாவீது. தாவீது கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னார்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன், உன்னுடைய தலையை நான் வாங்குவேன். வீட்டில் போய் வாசிங்க அந்த வசனத்தை. நல்லா கவனிங்க, குறிப்பை நம்ம விட்டுறக்கூடாது. கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சதன் நின்று கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் எல்லாரும் பயப்படுறாங்க. சவுல் ராஜா பயப்படுகிறார். தாவீது பயப்படவில்லை, தைரியமாக இருக்கிறான். காரணத்தை சொல்லுகிறேன். 2 பேரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். சவுலையும் சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான், தாவீதையும் சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். Both of them have received the Holy Spirit. 2 பேரும் அனாயிண்டிங்கை பெற்றவர்கள். தாவீது பயப்படவில்லை, சவுல் பயப்படுகிறான். ஏன்? பெற்ற பரிசுத்த ஆவியானவரை இழந்து விட்டான், பின்மாற்றத்திலே இருந்தான். நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், பின்மாற்ற வாழ்க்கையில் இருக்கும்போது பயம் நம்மை தாக்கும். கவனிக்கிறீங்களா? தாவீது பயப்படவில்லை. கர்த்தருக்கு பாடலை பாடி ஆண்டவரோடு கூட இருந்தவர் தான் தாவீது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது பெரிய விஷயம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்று கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் எந்த கோலியாத்தை பார்த்தும் பயப்பட அவசியமில்லை. சவுல் அந்த பயத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டான். காரணம் பின்மாற்றத்தின் வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை சீக்கிரமாக தருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 4 and verse 13. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. ஆண்டவர் பேதுருவை தைரியத்தால அவர் கர்த்தர் நிரப்பினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்ஸ் காஸ்பிள் சாப்டர் 22. லூக்கா 22ஆம் அதிகாரம் ரொம்ப அழகா இருக்கிறது. லூக்கா 22 நான் 57 வாசிக்கிறேன். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்கள் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். 60வது வசனம். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன். இயேசுவை சிலுவையில் அடையும்படியாக கொண்டு போகிற நேரம் பேதுரு இயேசுவை தூரமாக பின் செல்கிறான். இவ்வளோ நாள் இயேசுவோடு தானே இருந்தீங்க, இவ்வளோ நாள் இயேசுவோட படுத்திருந்தீங்க. தண்ணீர் மேல் நடந்த ஒரு பேதுரு இப்பொழுது என்ன சொல்லுங்க, 54ஆம் வசனத்தில் தூரத்தில் பின் தொடங்குறான். அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறான். இயேசுக்கு அவனுக்கு அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறான். காரணம் என்ன? பயம். பேதுருவை பயத்தின் ஆவி பிடித்து கொண்டது. அவங்க கேட்குறாங்க, நீ தானப்பா இயேசுவோட இருந்த? அவர் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? இவன் கலிலேயன், இயேசுவை நான் அறியேன், அவர் யாருன்னு நீங்க சொல்றதே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆளை பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த வார்த்தையை எங்கிருந்து வருகிறது என்றால் பயத்தின் ஆவி. சில நேரத்தில் பயத்தின் ஆவி நமக்குள்ளாக வரும்பொழுது ஆண்டவரை தூரமாக பின் செல்வோம். ஒரு கேள்வி கேட்டால் வேற ஒரு பதில் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை உளறுவார்கள். they will blabber. பயம்.
ஆனால் இதே பேதுருவை நான் வாசித்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரால் பேதுரு நிரப்பப்பட்ட பொழுது தைரியத்தை பெற்றான். சவுல், தாவீது, பேதுரு 3 பேருக்குள்ளாகவும் பயம் இருந்தது. வாட் மேட் த டிஃபரன்ஸ் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரம்பி காணப்படும் பொழுது, ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரம்பி காணப்படும் பொழுது நமக்குள்ளாக தைரியம் வரும். எதை குறித்தும் நாம் பயப்பட மாட்டோம். ஆமென். இப்போதான் நான் இன்ட்ரோடக்ஷனை முடிச்சிருக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். How to overcome fear. பயத்தை நான் எப்படி மேற்கொள்வது? எல்லாருக்கும் பயம் இருக்கிறது. மிருகத்துக்கு பயம் இருக்கிறது, எங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்கு பயம் இருக்கிறது, நாய்க்கு பயம் இருக்கிறது, புறாக்கு பயம், எனக்கு பயம் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு பயம் இருக்கிறது. பயம், எப்படி இந்த பயத்தை மேற்கொள்வது? How to overcome this fear. அந்த ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஆவி, பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதை 3ஆக பிரித்து பவுல் அழகாக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியிலிருந்து வருகிற 3 ஆசீர்வாதங்கள் பாருங்க. பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has given us 3 spirit, the Holy Spirit, to overcome this fear. அந்த 3 என்ன தெரியுமா? பவர், லவ், சவுண்ட் மைண்ட். என்னென்ன? பவர், லவ், சவுண்ட் மைண்ட். இந்த 3 தான் நமக்கு பயத்தை மேற்கொள்ளுகிற காரியம் என்பதை தீமோத்தேயுக்கு சொல்வதை நமக்கும் இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. இதுனா என்ன அர்த்தம்? இதை இன்றைக்கு நாம் விளங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எதற்காக கர்த்தர் பலமுள்ள ஆவியை தருகிறார்? எதற்காக கர்த்தர் அன்புள்ள ஆவியை நமக்கு தருகிறார்? எதற்காக கர்த்தர் தெளிந்த புத்தியை தருகிறார்? பயத்தை மேற்கொள்வதற்கு. எப்படிப்பட்ட பயம், எப்படி மேற்கொள்வது? 3 காரியத்தை சொல்லுகிறேன். He gives you power. பலனை தருகிறார். எதற்கு பலத்தை தருகிறார்? To fight the fear. பயத்தை நோக்கி போராடுவதற்கு பலத்தை தருகிறார். To fight the fear, God gives you power, spirit of power. 2வது பாருங்க, அன்பு, love. ஏன் இந்த அன்பின் ஆவியை தருகிறார்? To face the fear. பயத்தை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு அன்பின் ஆவியை தருகிறார். 3வதாக சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தியை எதற்கு தருகிறார்? டு ஃபர்கெட் த ஃபியர். பயத்தை மறப்பதற்கு தெளிந்த புத்தியை தருகிறார். இதை நல்லா நீங்க இன்னைக்கு விளங்கிட்டீங்கன்னா நிச்சயமா பல இடர்களை தாண்டி வாழ்க்கையிலே முன்னேற முடியும். ஆமேன். நம்ம வசனத்தை வசனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பலர் பைபிள் எடுத்து கண்டாமனான்னு பேசுறாங்க. நான் அப்படி பேசலை. நம்ம வசனத்திலிருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 3 விதமான ஆசீர்வாதங்கள். நான் பயத்தை மேற்கொள்ள போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஃபைட் த ஃபியர், ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் த ஃபியர், ஐ எம் கோயிங் டு ஃபர்கெட் த ஃபியர். பயத்தை நான் போராடி மேற்கொள்வேன், பயத்தை சந்திப்பேன், பயத்தை என் வாழ்க்கையிலே மறந்து விடுவேன். இது நடக்குமா? அதுதான் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அதைதான் பவுலுக்கு தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். முதலாவது பாருங்க, பலமுள்ள ஆவி, a spirit of fear. எதற்கு ஒரு பலத்தை நமக்கு தருகிறார்? ஒரு ஸ்ட்ரெங்த்தை நமக்கு தருகிறார். பயத்தை போராடி ஜெயிக்க வேண்டும். சத்துரு இந்த பயத்தை ஒரு ஆவியாக நமக்கு கொண்டு வருகிறான். சூழ்நிலைகள் மூலமாக கொண்டு வருகிறான். பல காரணங்கள் மூலமாக இந்த பயம் ஒரு ஆவியை போல நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் பலவீனமாக இருந்தால் பயம் வென்றுவிடும். நமக்கு பலனை கர்த்தர் கொடுத்தால் பயத்தை மேற்கொள்ள முடியும். விளங்கணும்னா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன்.
why God gives us the spirit of power? ஏன் இந்த பலத்தின் ஆவியை தருகிறார்? இப்படிப்பட்ட ஒரு ஆவி, பயத்தின் ஆவியை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த பலத்தின் ஆவி நமக்கு எப்படி வருகிறது? எப்படி இந்த பலத்தை வைத்து பயத்தை போராடி மேற்கொள்ள முடியும்? முதலாவதாக, this strength or this power is within us, நமக்குள்ளாக இருக்கிறது. இரண்டாவது, this power is upon us, நமக்கு மேலே இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த பலன் நம்ம மூலமாக வெளிப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், within us, upon us, through us. எனக்குள்ளாக, எனக்கு மேல, என் மூலமாக பலன் எப்படி வெளிப்பட போகிறது? இந்த பலனுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு எப்படி தருகிறார்? தீமோத்தேயுவே, உனக்கு எப்படி கொடுத்தார்? உனக்குள்ளாக ஒரு பலத்தை தருகிறார், உனக்கு மேலாக ஒரு பலத்தை தருகிறார். உன் மூலமாக அந்த பலன் வெளிப்படும், பயத்தை மேற்கொள்ளலாம். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறனால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உனக்குள்ளாக இருக்கிற, உன்னில் இருக்கிற மாயமற்ற விசுவாசம், உனக்குள்ளாக கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். there is something inside you. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? உங்களுக்கு உள்ளாக இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 John chapter 4 and verse 4 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 John chapter 4 and verse 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார். அவரை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர். இதை வேற மாதிரி நம்ம படிக்கலாம். உலகத்தில் இருக்கிற பயத்தை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பலன் பெரியது. உலகத்தில் இருக்கிற பயத்தை கொடுக்கிற பிசாசை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். You are strong inside. உங்களுக்குள்ளாக ஒரு பலத்தை தருகிறார். நமக்கு பல சிந்தனைகள் வரும், பல பயங்கள் வரும். ஃபர்ஸ்ட் பயத்தை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா, உள்ள பலன் இருக்கணும், இன்னர் ஸ்ட்ரெங்க் இருக்கணும். உள்ளுக்குள்ளாக அந்த பலத்தை கர்த்தர் தருகிறார். இந்த காலை வேளையிலே சகோதரனே, சகோதரியே, இந்த பலத்தை, பயத்தை மேற்கொள்வதற்கு உள்ளாக நீங்க பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எனக்குள்ளாக ஒரு பலன் இருக்கிறது. இந்த பலன் தான் இந்த பயத்தை மேற்கொள்ளும். அதுதான் பலத்தின் ஆவி. இரண்டாவது பாருங்க, இது எனக்குள்ளாக இல்லாமல் எனக்கு மேலே இருக்கிறதா. ஆக்ட்ஸ் 1:8, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள், ஆமென், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை, உங்கள் மேல் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது, வேற விதத்தில் இந்த பலத்தின் ஆவி உங்க மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்ப நமக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார், என் மூலமாகவும் இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியன்ஸ் சாப்டர் 3 and verse 20, மிக அழகான வசனம், நமக்கு தெரிந்த வசனம். எபேசியர், பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றாக இதை பார்ட்டா வழங்கக்கூடாது, முழுசா விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக ஒரு வல்லமை கிரியை செய்யுதா, நமக்குள்ளாக ஒரு பலத்தின் ஆவி கிரியை செய்கிறதா.
எந்த அளவுக்கு கிரியை செய்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு அவருக்கு நம்மூலமாக அவர் வல்லவராயிருக்கிறார். நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே வெளியரங்கமாக என் மூலியமாக கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் மேல பரிசுத்த ஆவியானவருடைய பலன், எனக்கு உள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய பலன், என் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆமென். நான் வேற விதத்தில் சொல்றேன் பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் a resident, but ஹோலி ஸ்பிரிட் இஸ் a president. நல்லா விளங்குறதுக்காக சொல்றேன். ரெசிடென்ட்னா என்னது? வேர் ஆர் யூ ரிசைடிங்? எங்கே நீங்கள் இருக்கிறீங்க? அந்த வீட்டில் இருக்கிறேன். பட் ஹூ இஸ் த பிரசிடென்ட்? யூ ஹாவ் டு பி த பிரசிடென்ட். ஹோலி ஸ்பிரிட் வரும்போது சும்மா நமக்குள்ள வாழ வரவில்லை. த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கம்மிங் அப்பான் அஸ், இன்சைட் அஸ், நாட் டு பி அ ரெசிடென்ட் பட் டு பி அ பிரசிடென்ட். ஹி வாண்ட்ஸ் டு பி த ரூலர். அவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்து உங்களை பலன்படுத்தி அவர் வாழ்ந்து ஆளுகை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் வந்தா இந்த பலன் அதை மேற்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நமக்குள்ளாக கர்த்தர் இந்த பலத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பவரை கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது. பாவத்தை பார்த்தோன்னே அப்படியே பாவத்தில் விழுந்துருவாங்க. ஏன்? பலன் இல்லை. 2 மணி நேரம் ஷார்ட்ஸ் யூடியூப் பார்க்குறாங்க, உள்ள பலன் இல்லை. உலகத்தில் போய் சிக்கிக்கிறாங்க. ஏன்? உள்ள பலன் இல்லை. பலன் இல்லாத விசுவாசிகளாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, பலனுள்ள ஆவியோடு கூட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். He has given you a power. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 2வது பாருங்க, அவர் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2வது அன்புள்ள ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் லவ், அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு நம்மை ஆட்கொள்ளும் பொழுது பயத்தை நாம் சந்திக்க முடியும். பலன் இருக்கும்போது போராடி வின் பண்ண முடியும். ஆனால் அன்பு, இந்த அன்பின் ஆவி வரும்பொழுது எந்த பயம் வந்தாலும் ஐ வில் ஃபேஸ் இட். அதான் சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலை சந்தித்தாலும் 3 விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களாம். 1 ஃபைட், 2வது ஃப்ளைட், அது பார்த்தோன்னே ஓடுறது, 3வது ஃப்ரீஸ், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்களாம். நம்ம யார்? ஃபேஸ் பண்ணுறோமா, ஃபைட் பண்ணுறோமா, இல்லை ஃப்ளைட்டு பார்த்தோன்னே ஓடுவாங்க. பயம். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் ஐயோ பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்கு, டோன்ட் டாக் அபவுட் தட். 3வது வந்து நல்லா கேட்பாங்க, அப்படியே 0 டிகிரி மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, மைனஸ் ஆகிடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பயத்திலே கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அன்பை கொடுக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் லவ். ஒரு வசனத்தை தருகிறேன். 1 யோவான் 4:18. இந்த அன்பை குறித்து, எப்படிப்பட்ட அன்பின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார்? வாட் கைண்ட் ஆஃப் லவ்? வாட் இஸ் தட் லவ் தட் காட் கிவ்ஸ் அஸ்? 1 John 4:18. 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, 2மே கலந்துருக்கு. லவ் அண்ட் ஃபியர், லவ் அண்ட் ஃபியர். அன்பிலே என்ன இல்லையா? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வாட் இஸ் திஸ் பெர்ஃபெக்ட் லவ் தட் காஸ்டத் ஃபியர்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நல்லா கவனிங்க. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அந்த அன்பை குறித்து அவர் எழுதவில்லை. நான் ஆண்டவரை நேசிப்பது பூரண அன்பு இல்லை. எப்போதுமே நாம் ஆண்டவரை பூரண அன்போடு நேசிக்க முடியாது. ஆனால் இங்கு யோவான் சொல்லுகிற அன்பு என்ன தெரியுங்களா? நான் அவரை நேசிக்கிற அன்பு அல்ல, அவர் என்னை நேசிக்கிற அன்பு. இந்த லவ் ஆஃப் காட் 2 இருக்கு. நான் அவரை நேசிக்கிறேன்,
அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவரை நேசிக்கும் போது அது பூரண அன்பு அல்ல, ஆனால் அவர் என்னை நேசிக்கும் போது தட் இஸ் கால்ட் பெர்ஃபெக்ட் லவ். அப்ப இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் லவ், இந்த அன்பின் ஆவியை நமக்கு எதை தருகிறார்? அவர் உங்களை நேசிக்கிறபடியால் உங்களால் பயத்தை சந்திக்க முடியும். Because you have the spirit of love of God, you can face fear. ஆமென். ஒரு ஏரோப்ளேன்ல எல்லாரும் பயணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எல்லாரும் பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஃப்ளைட்டில் திடீரென்று டர்புலன்ஸ் வந்து விட்டது. நிறைய பேருக்கு டர்புலன்ஸ், அப்படியே அந்த ஃப்ளைட் ஆடும். அந்த வந்த உடனே பைலட்ஸ் வந்து நம்மளை பெல்ட் போட சொல்லுவாங்க, யாரும் நடக்கக்கூடாது, அங்கே ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. இந்த நெடுதூரம் போகிற ஃப்ளைட்ஸில் நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். அது ஆடும், அப்படியே ஃப்ளைட் ஆடும். திடீர்னு ஒரு 1000 அடி அப்படியே கீழே விழும் அந்த ஃப்ளைட்டு. டர்புலன்ஸ் சொல்லுவாங்க, காற்று, ஏர் பாக்கெட்ஸ். அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த பைலட் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஒரே ஒரு தம்பி மாத்திரம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரொம்ப கூலாக இருந்தாராம். அவர் கவலையே இல்லை. எல்லாரும் பார்த்தாங்களாம், சின்ன பையன் போல. இல்லை அவர் சின்ன பையன் இல்லை, அவருக்கு எல்லாம் நடக்கிறதுலாம் தெரியும். அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், என்ன தம்பி நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்க? ஏன், வாட் மேக்ஸ் யூ ஆர் வெரி போல்ட் அண்ட் சிட்டிங் இன் திஸ் ஃப்ளைட்? எனக்கு பயமே கிடையாது. ஏன்பா? பைலட் எங்கள் அப்பா. இந்த ஃப்ளைட்டை ஓட்டுற பைலட் யார்? எங்கள் அப்பா கரெக்டாக போய் ஃப்ளைட்டை அந்த இடத்துல இறக்கிடுவார், சேர்த்துடுவார். நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அந்த மகனுக்கும் அப்பாவுக்கும் இருந்த ஒரு அன்பு, எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார், என் தகப்பன் என்னை நேசிக்கிறார், ஒரு நாளும் என்கிட்ட பயம் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கு? விசுவாசம். எனக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது, எனக்கு பயமில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் அறிந்தால், அந்த அன்பை அறிந்தால், எதற்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். அதுதான் பெர்ஃபெக்ட் லவ் காஸ்டத் ஃபியர். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் ஒரு பக்கம், அது பூரணம் அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை பூரணமாக நம்மை நேசிக்கிறார். போன வாரம் எதுக்கெல்லாம் நம்ம பயந்தோம், எந்தெந்த காரியத்துக்கு பயப்படுறோம், எந்த மனுஷனை பார்த்து பயப்படுறோம், எந்த வேலையை பார்த்து பயப்படுறோம், எந்த ப்ராசஸை பார்த்து பயப்படுறோம். ஒன்றே ஒன்று நீங்கள் நிறைந்திருக்கணும், அன்பின் ஆவியால் நிறைந்திருக்கிறோம். அந்த அன்பின் ஆவி என்ன? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவர் எப்படி என்னை கைவிடுவார்? இது ஒன்று போதும். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். He loves me with a perfect love. பூரண அன்பினால் என்னை நேசிக்கிறார். ஆகவே நான் ஒரு நாளும் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். ஆமென். பயமும் அன்பும் ஒரே சிங்காசனத்தில் உட்காரவே முடியாது. ஒன்று அன்பு இருக்கும், இல்லை என்றால் பயம் இருக்கும். எந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ, நம்மை விட்டு பயத்தின் ஆவி நம்மை விட்டு கடந்து போய்விடும். நமக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனுள்ள ஆவி, அப்புறம் அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிறது நம்முடைய அன்பினால் அல்ல, அவரை நாம் நேசிக்கவில்லை. முதலாவதாக அவர்தான் உங்களை நேசித்தார். அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளிவிடும். நம்முடைய கடந்த காலத்தின் பயம், நிகழ்காலத்தின் பயம், எதிர்காலத்தின் பயத்தை இந்த அன்பின் ஆவி நம்மை விட்டு புறம்பே தள்ளும். வசனம் நமக்குள்ளாக செல்வதாக. கடைசியாக இதே 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல், அப்புறம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The third is spirit of sound mind. தெளிந்த புத்தியை எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு தெளிந்த புத்தியின் ஆவியை தந்திருக்கிறார். முதலாவதாக பலன்,
பலனுலாவி, ஃபைட் த ஃபியர், போராடுவதற்கு. இரண்டாவது என்னத்துக்கு கொடுக்குறாரு? அன்பை எதுக்கு கொடுக்குறாரு? ஐ வில் ஃபேஸ் இட். அந்த நடக்குதா? என் மேலே கர்த்தர் நேசிக்கிறார், எனக்கு ஒன்றும் நடக்காது. மூணாவது பாருங்க, எனக்கு ஒரு மைண்டை தருகிறார். இந்த மைண்டுக்கு பேர் என்ன? சவுண்ட் மைண்டு. தமிழ் என்ன சொல்லியிருக்கு? தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த புத்தி? தெளிந்த புத்தி பயத்தை மறப்பதற்கு. டு ஃபர்கெட் தட் ஃபியர். உங்களுக்கு நான் விளக்கி நான் முடிக்கிறேன். பயம் போய் உட்காருகிற இடம் எது என்றால் இந்த புத்தி தான், மைண்டு தான். பயத்துக்கு நீங்கள் அழகான சேர் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த அந்த மனதில் வந்து அந்த பயம் அழகாக உட்கார்ந்து கொள்ளும். இங்கே வந்து உட்காந்துக்கும். ஒரு முட்டையை போல வந்து அந்த பயம் உட்காரும். இந்த புத்தியின் மேல் இந்த பயம் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு முட்டை மாதிரி போட்டுட்டு அவன் பிசாசு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த முட்டைக்கு நல்லா அனல் கொடுத்து அதை பாதுகாத்து அதை குஞ்சு பொறிச்சு அந்த பயம் அப்படியே வளரும். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பயத்தை வளர்ப்பது எது? நம்முடைய புத்தி தான். அதான் அங்கே பவுல் சொல்கிறாரு, தீமோத்தேயுவே, உன்னுடைய மனம், உன்னுடைய புத்தி, யுவர் மைண்ட் ஷுட் பிகம் சவுண்ட் மைண்ட். தமிழ் அழகாக இருக்கிறது. அந்த புத்தி எப்படி ஆகணுமா? தெளிந்த புத்தி ஆக வேண்டும். இந்த மைண்டில் வந்து துன்மார்க்கமான சிந்தனைகள் இருக்கிறது. இந்த மைண்டு எப்பொழுதுமே மேலே கீழே, இந்த மைண்டு எப்போதுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிறது. இந்த மனது, இந்த புத்தி பல காரியத்தை எல்லாத்தையும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த மனதை, இந்த புத்தியை தெளிவாக செய்கிறார். தெளிந்த புத்தி. பரிசுத்த ஆவியானவர் தெளிவின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வந்து வாசம் செய்து, when he resides and presides our life, நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்கி அவர் ஆளுகை செய்யும் பொழுது இந்த புத்தி அவர் தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பார். ஆமேன். தெளிவுள்ள புத்தியை கர்த்தர் தருகிறார். இந்த தெளிவான மனம், தெளிவான புத்தி வரும்பொழுது என்ன நடக்கும்? அதை தான் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சரி, தெளிவான புத்தினா என்ன? தெளிவான புத்தி என்ன நினைக்கணும்? வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், அதுக்கு நல்லா தெரியும். தெளிவான புத்தி உள்ளவனுக்கு வாட் இஸ் ரியல், வாட் இஸ் ஃபால்ஸ் நல்லா தெரியும். நான் சொல்லுது விளங்குதுன்னு நினைக்கிறேன். தெளிவான புத்தி உள்ளவனுக்கு ஆண்டவருடைய ஞானம் வெளிப்படும். தெளிவான புத்தியை, அந்த தெளிவான ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது சரியான காரியத்தை நாம் தேர்ந்தெடுப்போம். தெளிவான புத்தி நமக்கு வரும்பொழுது, as I said, we will know what is right, what is wrong. இன்னைக்கு நிறைய காதில் விழுற மாதிரி we will know what is real and what is real. எது ஃபேக், எது ரியல்னு தெரியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தவறான காரியத்தை துரத்தி ஓடுற ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவனுக்கு தெளிவு இருக்காது. அந்தந்த வயதுக்கு அந்தந்த காரியத்தை தேர்ந்தெடுத்து ஓடுகிறவன் தெளிந்த புத்தி உள்ளவன். இப்போ இதை பற்றி ரொம்ப நேரம் பேச முடியும். நீதிமொழிகள் 1, 2, 3, 4 எல்லா அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஒரு வாலிபனை குறித்து சாலமன் எழுதுகிறார். அந்த வாலிபனுக்கு புத்தி சரியில்லை. வேதம் புத்தி இல்லாத வாலிபன், தெளிந்த புத்தி இல்லை. அந்த வாலிபன் நடக்கிற ரோடெல்லாம் எங்கெங்கேயோ போகிறான். அவன் மனம் போன போக்கில் போகிறது தெளிந்த புத்தி இல்லை. இந்த மனசு எல்லாம் சொல்லுங்க. இந்த மனசு வந்து இதை பாருன்னு சொல்லும், இந்த மனசு இதை செய்யின்னு சொல்லும், இந்த மனசு இந்த புத்தியும் எல்லாம் சொல்லும். ஆனால் தெளிந்த புத்தியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். இந்த தெளிந்த புத்தி மெயினாக என்ன செய்கிறதுனா பயத்தை நம்ம விட்டு நீக்கி போடும். இந்த தெளிந்த புத்தியை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருவாராக. 2 வசனங்களை கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி கர்த்தர் நம்முடைய புத்தியை தெளிவாக மாற்றுகிறார். 2 வசனங்கள், 2த்தையும் நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்புங்கள். சங்கீதம் 56. எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது இந்த 2 வசனங்களும். Psalm 56
and verse 3. சங்கீதம் 56:3. 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன். 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எல்லாரும் சொல்லுவோமா? நான் பயப்படுகிற நாளில் உம்மையே நம்புவேன். திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்களேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மையே. உண்மைதானே? உண்மைதானே? நான் எப்பெல்லாம் பயப்படுறோமா, நான் எப்பெல்லாம் பயப்படுறேனோ என் மனதில் கர்த்தரை நம்புகிறேன். இன்னொரு வசனம் பாருங்க. ஏசாயா 12, ஐசாயா 12:2. ஏசாயா 12:2 வாசிக்கிறேன். நீங்கள் திருப்புங்க உங்கள் பைபிளை. ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். எத்தனை பேருக்கு ஏதோ மைண்டில் உதிக்குது? இந்த 2 வசனத்தை கம்பேர் பண்ணுங்களேன். நான் பயப்படும் பொழுது உம்மை நம்புவேன். when I am afraid I will trust you. ஐசாயா 12:2 என்ன சொல்லுகிறது? I will not fear and I will trust you. நான் பயப்படாமல் இருந்து. புரியல? நிறைய பேர் புரியல. 2 அனுபவங்கள். ஒன்று பயமுள்ள மனது, இன்னொன்று தெளிந்த புத்தி. 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பயப்படுகிறார். பயமுள்ள ஆவி வந்துடுச்சு சங்கீதக்காரனுக்கு. நான் பயப்படுகிறேன், எனக்கு பயமுள்ள ஆவி வந்து விட்டது, என் மனதில் பயம் இருக்கிறது. நான் எப்பெல்லாம் பயப்படுறேனோ, எப்பெல்லாம் பிசாசை பார்க்குறேனோ, எப்பெல்லாம் எனக்கு ஃபெயில் வருதோ, எப்பெல்லாம் நான் பயப்படுறேனோ, நான் உம்மை நம்புவேன். இது ஒரு பயமுள்ள ஆவி. ஏசாயா 12:2 அவர் என்ன சொல்றாரு? நான் பயப்படாமல் உம்மை நம்புவேன். பயந்து நம்புறது ஒரு அனுபவம். நீங்க யார்? ஏசாயா 12:2 தான் 2 தீமோத்தேயு 1:7. அவர் நமக்கு தெளிந்த புத்தி உள்ளவன் என்ன சொல்லுவான்? நான் பயப்படாம கர்த்தரை நம்புவேன். பயமுள்ள ஆவி இருக்கிறதுனா சொல்லுவான், நான் பயப்படுறனால அவனை நம்புவேன். விளங்குச்சிங்களா? தெளிந்த புத்தி உள்ள சொல்லுவான், பயப்பட மாட்டேன், அவரை நம்புவேன். பயமுள்ள ஆவி என்ன சொல்லுவான்? நான் பயப்படுறேன், அவரை நம்புவேன். இல்லை ஒரு 10 தடவை சொன்னால் தான் நமக்கு புரியும். நான் பயப்படுகிறேன், அவரை நம்புவேன். பயமுள்ள ஆவி. நான் பயப்படவே மாட்டேன், கர்த்தரை நம்புவேன். நான் பயந்த விசுவாசி, நான் பயப்படாத விசுவாசி. பிலீவர்ஸ் சாப்பல், விசுவாசிகளின் தேவாலயத்தில் எப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள்? பயம் 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 வேர்க்குது, கையெல்லாம் உதறுது, நான் கர்த்தரை நம்புறேன். பயத்தின் ஆவி. அப்படியா? பயப்பட தேவையில்லை. தெளிந்த புத்தி இருக்கு எனக்கு. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தெளிந்த புத்தி இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். என்ன நடக்கும்? நான் எதை குறித்து பயப்படுவேன்? என்னதான் நடக்க போகிறது? என்னப்பா நடக்கும்? என்ன நடக்கும்பா? ஏதா ஒன்றும் நடக்காதுல்ல, ஏதாவது நடக்கும். நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். இதுக்கு பேர் தான் தெளிந்த புத்தி. இப்போ இன்றைக்கி வீட்டுக்கு போய் இந்த வாரத்தில் யாராவது பயந்துட்டாங்க வச்சுங்களேன், பயமுள்ள ஆவின்னு சொல்லுங்க. அப்போது அவங்ககிட்ட சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், அவரை நம்புவேன். தெளிந்த ஆவி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு 3 விதமான பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டை தருகிறார். 3 விதத்தில் வெளிப்பாடை தருகிறார். என்னை பலப்படுத்துகிறார், என் மேல அன்பு கூறுகிறார், என் மனதை தெளிந்த புத்தி வந்துடுச்சுன்னா பயங்கரமான ஆபத்து இருக்கும். பயப்படவே மாட்டோம். கர்த்தர் பார்த்து கொள்வார், என் தேவன் பார்த்து கொள்வார். நான் பயப்பட மாட்டேன், நான் கர்த்தரை நம்புவேன். நான் பயந்து நம்புவேன் அல்ல, பயப்படாமல் நம்புவேன். எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர்
எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். One is an enslaving spirit, another is an emancipating spirit. ஒன்று நம்மை அடிமைப்படுத்தும் ஆவி, பயத்தின் ஆவி. இன்னொன்று என்ன தெரியுங்களா? நம்மை விடுதலையாக்கும் ஆவியானவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்புவாராக.